ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. வாசிக்கப்படும் இந்நூலின் பெயர் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் ஆகும். இந்த ஞான நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யார் என்றால் சித்தவேத நாயகன் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆவார். வாசிக்கப்படும் தலைப்பு எதுவென்றால் ஜனனம் மரணம் ரகசியம் பற்றி விழிப்புணர்வு வார்த்தைகள் ஆகும். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவே சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அதுவே தேகமாகும். சரீரம் என்றால் திரவ ரூபமாய் உருகி போய் கொண்டிருப்பது. தகநிதி தேகா என்ற வாக்கியத்தின்படி தேகம் என்றால் தகனமாகி கொண்டிருப்பது அல்லது எரிந்து அழிந்து போய் கொண்டிருப்பது என பொருள்படும். எப்படி எனில் சரீரமாய் தேகமாய் ஜீவனாய் இருக்கின்ற பொருள் வாயுவாக பரிணாமித்து பலவித விசாரங்கள் நிமித்தம் நசிந்து கொண்டிருப்பது. அப்படி நசிப்பதை தான் செத்து போவது என்று சொல்லப்படுகிறது. ஜீவனின் சலனத்திற்கு சக்தி அதாவது வாயு என்று பெயர். அவ்வாறு உற்பத்தியாகின்ற புருவ மத்தியில்தான் சுக்கிலம் இருக்கின்றது. நாடிகளில் இருந்து உண்டாகின்ற வீரியம்தான் சுக்கிலம். ஜீவனிலிருந்து உண்டாகின்ற சக்தியான வாயு ஜடத்துக்குள் கீழும் மேலுமாக கதாகதம் செய்கிறது, அதாவது நடனம் ஆடுகிறது. ஜீவன் சலனத்தினால் வாயுவாக பஞ்சேந்திரியங்கள் அதாவது ஐம்புலன் வழியாக வெளியே போய் அழிகின்றதே மாயை. சம்யோக காலத்தில் ஸ்திரீயாயிருக்கின்ற சக்தி வெளியே போகாமல் தனக்குள் ஒரே கதியாய் கிதப்பாய் அதாவது இளைப்பு ரீதியில் உற்பத்தி ஸ்தானமாகி புருவ மத்தியில் சென்று புருஷனாக இருக்கின்ற ஜீவனோடு சேர்கிறது. அந்த ஸ்திரீ புருஷ சம்யோகத்தால் அக்னி சொரூபமாயிருக்கின்ற சுக்கிலத்தை இலக்கி முன் சொன்ன ஜீவசக்தியோடு கலந்து கீழ் நோக்கி வந்து அசுக்கிலத்தை கொண்டு ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு சிருஷ்டிக்கிறது. அதாவது இவ்விதமான ஜனனம் உண்டாகின்றது. ஜனனம் மரணம் ரகசியம் பற்றிய விழிப்புணர்வு. பதிவு முடிவுற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.